வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். இந்த நாள் உன் வாழ்வில் நான் தந்திருக்கும் ஒரு இனிமையான நாள். இந்த நாளில் நான் உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். என் சந்தோஷத்தை நீ காண விரும்புகிறாயா? அப்படியானால் என் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு என் சமூகத்தில் காத்திரு. நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராக நான் இருக்கிறேன். இஸ்ரவேலர் செங்கடல் முன் நின்று புலம்பினார்கள், செத்து போவோம் என்று கதறினார்கள். ஆனால் செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்களை கடந்து போக பண்ணின போது அவர்கள் சந்தோஷத்தோடு பாடி மகிழ்ந்தனர். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆகவே என் செயல்களை நீ கண்டு மகிழ்வது மட்டுமல்ல, என் கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் நீ ஆனந்த சத்தமிடுவாய். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் வாழ்வில் என் பலத்த கரத்தை பற்றிக்கொள். என் திருமுகத்தை நோக்கிப்பார். நீ பிரகாசம் காண்பாய், நீயும் பிரகாசிப்பாய். அநேகர் உன்னை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். ஆதார வசனம்: கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். சங்கீதம் 92:4.